மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை, வைகாசி மாதம் 26ஆம் நாள், வைகாசி விசாகம். இன்று 9/6/2025 ஜூன் மாதம் திங்கட்கிழமை, விஸ்வாசு வருடம் வைகாசி மாதம் 26ஆம் நாள், திரையோதசி திதி, விசாக நட்சத்திரம் மாலை 4:40 வரைக்கும் இருக்குது. இன்று வைகாசி விசாகம். முருகப்பெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய அந்த நாள். அதனால் இது 4:40 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்குள்ளே உங்கள் பூஜையை நீங்கள் முடிச்சிருங்க. முருகப்பெருமானை வழங்கி தியாஜிதம் சித்த யோகம் வைகாசி விசாகம் காட்டு எல்லா முருகப்பெருமான் கோவிலிலும் மிக விசேஷமாக இருக்கும். சூரிய உதயம் 5:52, ரிஷபநாளிகை 0:55, திதி சதுர்த்தி திதி, சதுர்தசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு புதன், கடகத்தில் ஒன்றும் இல்லை, சிம்மத்தில் கேது செவ்வாய். அதற்கு பிறகு கும்பத்தில் சனி ராகு. அறநெறியை மறந்து நாம் வாழ வேண்டும். அறநெறியை மறந்துட்டோம்னாக்கா துன்பம்தான் நமக்கு கிடைக்கும். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 6 to 7:30, மாலை 4:30 to 6:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 to 10:30, மாலை 7:30 to 8:30. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 9 to 10:30. ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1 to 3, யமகண்டம் 10:30 to 12. சந்திராசிரமம் ரேவதி நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேஷம் ஆதரவு, ரிஷபம் லாபம், மிதுனம் அச்சம், கடகம் சிக்கல், சிம்மம் வரவு, கன்னி அசதி, துலாம் ஜெயம், விருச்சிகம் தாமதம், தனுசு நற்செயல், மகரம் முயற்சி, கும்பம் அமைதி, மீனம் சுகம். ரேவதி அஸ்வினிக்கு இது சந்திராஷ்டமம். 10/6/2025 பௌர்ணமி அன்று பௌர்ணமி, மண்பாதி பௌர்ணமி. காஞ்சி குமரக்கோட்டம் திருமுருகப்பெருமான் கல்யாண உற்சவம் நாளை செவ்வாய்க்கிழமை. பௌர்ணமினாவே நாம் சத்யநாராயண பூஜை செய்வோம். மிக நிறைந்த ஒரு நாள் இன்று. வைகாசி விசாகம். வேல்மாறல் மகா மந்திரம்: திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனையான துளத்தில் வரை கருத்தன்மையில் நடத்துதுகன் வேலே. அருணகிரிநாதர் அருளி செய்தது. வேல்மாறல் எல்லா முருகனுடைய இதையும் நம்ம படிக்கிறதுனால எதிரிகள் பயம் நீங்கும், தைரியம் வரும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கும், மனதைரியம் கொடுக்கும், மனதில் ஏற்படும் தேவையில்லாத கஷ்டங்கள் தீரும், நல்ல சூழ்நிலைகள் உருவாகும், நம்மை சுற்றியுள்ள தீய சக்திகள் விலகும். வேலும் மயிலும் துணை, சேவலும் துணை. அதற்கு பிறகு வேல்மாறல் வைகாசி விசாகம். செடியாய வல்வினைகை தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பியரும் கிடந்து இங்கு படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். நம்ம வைகாசி ஸ்மார்த்த ஸ்ரீ நரசிம்ம சதுர்த்தி, நம்மாழ்வார் வைகாசி விசாகம், நந்தீஸ்வரர் சித்த ஜெயந்தி. நம்மாழ்வார் வைகாசி முருகப்பெருமான் ஜெயந்தி. நாளை பௌர்ணமி பூஜை, ஸ்ரீரங்க நரசிம்ம ஜெயந்தி, ஸ்ரீ வைஷ்ணவ நரசிம்ம சதுர்தசி, அகஸ்தயா தானம், பௌச்சயம் அன்பாதி, வட சௌத்ரி விரதம், காஞ்சி மகா பெரியவா ஜெயந்தி. பௌர்ணமி அன்னைக்கு இன்னைக்கு முருகப்பெருமானுக்குரிய ஏதாவது ஒன்றை நாம் பாராயணம் செய்வோம். கந்தர்களி வெண்பா.
அங்கே இருக்காட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த புக்கு. முருகப்பெருமானுடைய இன்னொரு இது வந்து அந்த புக்கில் இருக்குது, அது அங்கே இருக்குது. கந்தர் அலங்காரம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலுக்கும் ஊரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள். கந்தர்களி வெண்பா. பூமே இவு செங்கமல புத்தேளும் தேரறியா பாமேவு தெய்வ பழமறையுந் தேமேவு. கந்தர்களி வெண்பா. குமரக்கோட்டம் தணிகாசல பெருமாள் திருத்தணி காஞ்சிபுரம். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடிவந்த கோள் எனை செய்யும் கொடுங்கூற் என செய்யும் குமரேசன் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேனே. காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்தில். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் உய்ய. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி காத்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை பொதும் மறவாதவர்க்கே ஒரு தாழ்வும் இல்லையே. ஓம் முருகா முருகா முருகா. இப்படி முருகப்பெருமானின் புகழை பாடிக்கொண்டே போலாம். லட்சுமி தீர்த்தம், சரவண பொய்கை, பிரம்மகூபம், சத்தியகூபம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி முருகப்பெருமானின் அருளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் முருகப்பெருமானை வணங்கி இன்று அந்த அவருக்கு பிடித்தது எதுவாக இருந்தாலும் அவருக்கு பிடித்தது அந்த ஒரு இதுதான் பஞ்சாமிர்தம். அதை பிசைஞ்சு நீங்கள் 2 வாழைப்பழம் வெல்லம் போட்டு பிசைஞ்சு நீங்கள் செய்தாலும் சரி, அப்படி இல்லை திணையமாக எது இருக்கோ அவருக்கு கொடுங்க. 2 வாழைப்பழம் வச்சாலும் போதும் நெய்வேத்தியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவலை தர எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் வேணாம். சப்போர்ட் பண்ணுங்கள், என்எஸ் விலாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி, என்னுடைய மனமார்ந்த நன்றி.